வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 படங்கள் வருது. அந்த 2 படங்களோட ட்ரையல் கட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யழகன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கே, கண்டிப்பாக மெய்யழகன் மாதிரி இதே தோரணையில் தான் நடக்க போகுது அப்படின்னு நான் நம்பி போனேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு, அந்த சீனே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் வேறு ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. எஸ், மாரிசன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க வடிவேல் மற்றும் ஃபகத் ஃபாசில் அவர்கள். இந்த படத்தை இயக்குகிறாரு சுதீஷ் சங்கர் அவர்கள். இவர் ஒரு மலையாள இயக்குனர். ஸோ ஃபஸ்ட் டைமாக தமிழில் படம் எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் ஒன்று நினச்சிட்டு போனால் படம் வேறு ஒன்று கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ரிவ்யூவை பற்றி நம்ம சேனலில் முழுசாக பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, அப்படியே போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பலமாக அமையும் எங்களுக்கு. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மாரிசன் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபகத் ஃபாசில் ஒரு திருடன். நீங்கள் ட்ரைலர் கட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ திருடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல திருட போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சங்கிலியால் வடிவேல் வந்து கட்டப்பட்டிருக்காரு. அப்போ வடிவேல் என்ன சொல்கிறாரு, எப்பா மகனே வாப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை நான் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்னை இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக விடு, நான் உனக்கு வந்து காசு தரேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பேசுகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்னோன்னே ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வடிவேலோட அக்கௌண்ட்டில் பயங்கரமான ஒரு பெரிய லட்சக்கணக்கில் அமௌண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு ஃபகத் ஃபாசில், இவனை வச்சு ஃபாலோ பண்ணி அந்த அமௌண்ட்டை லம்பாக எடுப்போம். ஏன்னா இவருக்கு வந்து அல்சைமர் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது. அதாவது ஞாபக சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் குறைபாடு இருக்கிறனால அவருக்கு அப்பப்போ என்ன பேசுவாருன்றதை ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவார். ஸோ அதை இவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இவர் யூட்டிலைஸ் பண்ணுறது பார்த்தா வடிவேலு இவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஏன்னா வடிவேலு வந்து போட்டு இவர் நொங்கு எடுத்துறாரு. ஏன்னா இவருக்கு அல்சைமர்ன்றனால பாடாப்படுறாரு ஃபகத் ஃபாசில். ஸோ இந்த பயணம் எப்படி போய் முடிஞ்சது அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. நான் சொன்னேன்ல, இது வெறும் சாம்பிள் தான். மொத்த படம் செகண்ட் ஹாஃபில் வேறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஃபீல் குட்டாக நல்ல ஒரு ட்ராமாவாக, மிக முக்கியமாக அவங்க 2 பேரோட பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே நேர்த்தியாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுமாதிரி படத்தில் தேவையில்லாத காட்சிகள் அப்படின்லாம் இல்லாமல் கரெக்டான அந்த கிறிஸ்பன் கிளியராக முக்கியமாக நீட்டாக அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு நேர்மாறாக வேறு ஒரு ஜானருக்கே போகுதுன்னு சொல்லலாம், வேறு ஒரு ஜென்ருக்கே போயிடுது. அந்த இடத்துல வந்து படம் வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. மிக முக்கியமாக திடீர்னு ஒரு மாசாக மாறிடுதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சில விஷயங்கள் இந்த படத்தில் அரங்கேறுது. அது ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஒரு சில ஃப்ளாஸ் வந்து அதை வந்து நம்ம ஃப்ளாஸில் பேசுவோம். பட் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்தது, வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தது. ஒரு சில ட்விஸ்ட்டுகள் இந்த படத்தில் கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருந்தது. எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோவில் கொடுக்குற ட்விஸ்ட், அதில் ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கு உண்டாக்கப்பட்ட செகண்ட் ஹாஃபில் உண்டாக்கப்பட்ட ஸ்க்ரீன் ப்ளே இருக்கட்டும், ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு செகண்ட் ஹாஃப் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அடைஞ்ச அதே எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அடைவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கப்பட்ட வடிவேலு அண்ட் ஃபகத் ஃபாசில். நான் இப்போ ஒன்று கிளியராக சொல்கிறேன், ஃபகத் ஃபாசில் படத்தில் வடிவேல் நடிக்கலை, வடிவேல் படத்தில் தான் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே சொல்லுவீங்க. ஏன்னா வடிவேலு ஸ்டீல் த ஷோ. இந்த படத்தை முழுக்க இது வடிவேல் படமாகவே மாறிடுது ஒரு கட்டத்தில், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் மேலே. ஏன்னா வடிவேல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு எடுத்துட்டார் இந்த படம் ஃபுல்லாகவே. அதுவும் எனக்கு ரொம்ப பர்சனலாக புரிஞ்சது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த மாஸ் சீக்வன்ஸ், அது நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாஸ் சீக்வன்ஸ் அது கிளாஸாக போய் மாஸாக மாறுதுன்னு கூட சொல்லலாம் வடிவேல் கிட்ட. அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க தன்னுடைய ஒய்ஃபை பற்றி காட்டுவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல அவருடைய லவ் காட்டுற விதமாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு துயரம் நடக்கும், அந்த இடத்துல அவரோட எமோஷன் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் இவருக்கும் அந்த ஃபகத் ஃபாசிலுக்கும் உண்டான அந்த பந்தம் இருக்கு இல்லையா, அதை அவர் கொண்டு போகிற விதம் இருக்கட்டும், மனுஷன் வந்து சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அவர் தான் இந்த படத்தினுடைய இந்த மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போ வரைக்கும் யோசிக்க தோணல வடிவேல்னா இந்த படம் என்ன மாதிரி வந்திருக்கும் அப்படின்றத. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆக்டர் யாருன்னு கூட என்னால் யோசிக்க தெரியல. அந்தளவுக்கு வடிவேல் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸை அள்ளி தெரிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்ததாக ஃபகத் ஃபாசில் அப்படியே வேட்டையன் படத்துலேருந்து, ஒருவேளை வேட்டையன் படத்தில் சாவலைன்னா என்ன ஆயிருப்பாருன்ற மாதிரி தான் இந்த படத்தை நீங்கள் கண்டினியூ எடுத்துக்கலாம். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஈஸியாக இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சுட்டு போயிட்டார். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சட்டை, அது ஒரு லோயர் பேண்ட்டு, ஒரு டூப்ளிகேட் கிராக்ஸ் செப்பல், இது மட்டும் போட்டு தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ரொம்ப கேஷுவலாக நடிச்சுட்டு போகிறாரு. ரொம்ப ஈஸியாக படத்தில் அந்த ஃப்ளோவோட படத்துக்கு போயிட்டார். ஒரு சாதாரண பையன் பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். ஒரு ஸ்பெஷலான ஆளை ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கார். அண்ட் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரசிக்கக்கூடிய இருந்து. அண்ட் அவர் வந்து நம்ம வடிவேலை ட்ரீட் பண்ணுற விதத்தில் காட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா இவன் போட்டு டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கும். நீ ஏன் இந்த கேரக்டர்லாம் பண்ணுறேன்னு நம்மளுக்கு கேள்வி கேட்க வைக்கும்ன்ற அளவுக்கு இந்த படத்தில்
நம்ம ஃபகத் வந்து நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் யுவன் சங்கர் ராஜோட பின்னணிசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் வரும். அண்ட் கடைசி 20 மினிட்ஸில் யுவன் சங்கரோட மியூசிக் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த மியூசிக், அதாவது ஃபகத் வாசில் வந்து ஒரு ரூமை விட்டு வெளியே வர்றாரு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே மியூசிக் சூப்பராகவே இருந்தது. அண்ட் பாடல்களும் ப்ளேஸ் பண்ணப்பட்டதும் சரி நல்லாவே இருந்து தான் சொல்லுவோம். வடிவேல் இந்த படத்தில் ஒரு பாடு அதுவும் கேட்க முடியாவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஸ்ரீஜித் அவர்களுடைய கட்டாக இருக்கட்டும், அப்புறம் கலை செல்வன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துக்கு ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷன் அப்படியே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் மற்ற நடிகர்கள் லைக் வந்து கோவை சரளாக இருக்கட்டும், இல்லை விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், அண்ட் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த படத்தில் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பெட்டர்மெண்ட்டாக வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த செகண்ட் ஹாஃபே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லென்த்தி ஃபீல் இருக்குது. ஏன்னா படம் வந்து 2.5 ஹவர்ஸ் போகுது. இது 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே சுருக்கக்கூடிய கதையாகவும் அமையுது. நினச்சா சுருக்கலாம், பட் அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக தான் அமையுது. பட் இருந்தாலும் ஒரு சில ஷார்ட்ஸ் லைக் வந்து ஒரு சில லென்த்தி ஷார்ட்ஸ்னால இந்த படம் வந்து அந்த லென்த் ஃபீல் ஆகுது. அந்த லென்த்தி ஷார்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள் கட் பண்ணாவே கண்டிப்பாக படம் கொஞ்சம் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்வெஸ்டிகேட் பார்ட் நிறையா வருது. அந்த இன்வெஸ்டிகேட் பார்ட்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோண வைக்குது. ஏன்னா இந்த படத்தினோட ஒரு மெயின் அங்கமே அந்த இன்வெஸ்டிகேஷன் தான். அதை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரியும் ஒரு சில இடங்களில் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ரிவீல் நடக்கும். அந்த ரிவீலை வந்து இன்னொரு ரிவீல் செஷன் ஒன்று வரும், அந்த இடத்துல ரிவீல் பண்ணிக்கலாம்னு தோண வைக்குது. ஏன்னா இன்னும் கதை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்குமோ அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் கோவை சரளாவோட கேரக்டர் வந்து எழுதின விதம் ஓகே, பட் இன்னுமே நல்லா எழுதிருக்கலாம், அவங்களோட கேரக்டரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரைலர் பார்த்துறது தான் படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை படம். நீங்கள் படத்தை போய் பாருங்கள், அதுதான் படம். எஸ், மாரிசன் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர், இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.